வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்ப நம்ம ஒரு முறுக்கு பார்க்க போறோம். அதுவும் பாருங்களேன், வேர்க்கலையை வச்சு ஒரு முறுக்கு. இந்த முறுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தேன், ஆனா ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த முறுக்கு நீங்களும் செய்யுங்க, அடுத்தவங்களும் செய்ய சொல்லுங்க. இப்ப பாருங்க, நான் 2 கப்பு உங்க அரிசி மாவு, நீங்க கடையில வாங்குறதோ இல்ல மிஷின்ல அரைச்ச மாவோ, 2 கப்பு அரிசி மாவு. வேர்க்கலை பாருங்க, நான் அப்படியே வேர்க்கலைய நான் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டேன். வறுக்காத அரைச்சிட்டேன் அப்படியே. 1 கப்பு, 2 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு வேர்க்கடலை மாவு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயம் பாருங்க, சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் நெய் பாருங்க, 2 ஸ்பூன் நெய் போடுங்க. எப்பவுமே முறுக்கு செய்யும் போது ஒண்ணு வெண்ணெய் போடுங்க, இல்ல நெய் போடுங்க. அப்ப முறுக்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் நெய் போடுறேன். வெண்ணெய் இருந்தா வெண்ணெய் கூட போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும் வெண்ணெய் போட்டோம்னா. எங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்க அந்த காஞ்சிட்டு இருக்கிற எண்ணெயே கொஞ்சம் கூட ஊத்தலாம். இருந்தாலும் வெண்ணெயும் நெய்யும் டேஸ்ட் ஒண்ணு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்குங்க முறுக்கு மாவு. எப்பவுமே நம்ம உளுத்த மாவுல முறுக்கு செய்வோம். இப்ப பாருங்க, வேர்க்கடலை வச்சு முறுக்கு, அதே முறுக்கு அச்சிலேயே போட்டு இதை செய்யுங்க. நம்ம முறுக்கு எப்படி புழியுமோ அதே மாதிரியே. இந்த பாருங்க, இந்த மாதிரி கடாயில புழியறவங்க கடாயில புழியுங்க, இல்ல கரண்டில புழிஞ்சு கடாயில போடுறதா கூட போடுங்க. நம்ம மிளகாத்தூள் போட்டதுனால கொஞ்சம் முறுக்கு இது செவந்து வரும். உங்களுக்கு வெள்ளையா வராது, கொஞ்சம் சவப்பாதான் வரும். ஆனா முறுக்கோட டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. வேர்க்கடலை செய்யறமே எப்படி இருக்கும்னு பார்த்தேன், ஆனா இந்த முறுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு கப்பு அரிசிக்கு 1 கப்பு வேர்க்கடலை மாவு போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கு உடையாத அழகா வரும். பாருங்க, முறுக்கு உடனே நல்லா சவந்துச்சு பாருங்க. 2 பக்கம் திருப்பி போட்டு சிடசிடப்ப எண்ணெய் உடைய சிடசிடப்பு அடங்கின உடனே முறுக்கு எடுத்துடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி சவப்பாதான் வரும் இந்த முறுக்கு, ரொம்ப ஒயிட்டாலாம் வராது. நல்லா காரசாரமா இருக்கும் இந்த முறுக்கு. இந்த மாதிரி கலர் வரும்போது முறுக்கு எடுத்துடலாம். நீங்க ரொம்ப சவக்க வச்சிடாதீங்க. இந்த மாதிரி கலர் இருக்கும்போது முறுக்கு எடுத்துருங்க. இந்த பாருங்க, இந்த கலர் இருக்கும்போது முறுக்கு எடுத்துருங்க. வேர்க்கடலை முறுக்கு இப்ப பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. Thank you.